சாட் ஜிபிடியும் டெஸ்லா ஆட்டோ பைலட்டும் ஜெனரல் ஏஐ கிடையாது. ஏன்? ரொம்ப பேர் சாட் ஜிபிடி நம்ம கேட்குற எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுது, ஸோ அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற ஜெனரல் ஏஐ கேட்டகரியாக தான் இருக்கும்னு நினைப்பீங்க. பட் இல்லை, ஜெனரல் ஏஐயும் சூப்பர் ஏஐயும் இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது, ரியல் லைஃப்க்கு வரல. இப்போ இருக்கிற எல்லா ஏஐ டூல்ஸுமே நேரோ ஏஐ தான். சாட் ஜிபிடி என்ன பண்ணும்? நம்ம கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணும், போயம்ஸ் எழுதும், ஏன் கோடிங் கூட எழுதும். பட் அதால் கார் டிரைவ் பண்ண முடியாது. நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கே அதோட ட்ரைனிங் டேட்டாவை தாண்டி அதால் ஆன்சர் பண்ண முடியாது. ஜெனரல் ஏஐங்கிறது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர். குக்கிங், டிரைவிங், திங்கிங், கோடிங்னு எல்லா ஒர்க்கும் பண்ணுற ஏஐ. எக்ஸாம்பிளுக்கு சிட்டியின் எந்திரன். So, ChatGPT is not a general AI, it is a narrow AI. டெஸ்லாவோட ஆட்டோ பைலட் என்ன பண்ணும்? டிரைவிங்ல பாதையை கரெக்டா ஃபாலோ பண்ணும், ஆட்டோ பார்க்கிங் பண்ணும், டிராஃபிக்கை கூட கரெக்டா ஹேண்டில் பண்ணும். இதுவும் நேரோ ஏஐ தான். ஏன்னா டிரைவிங் மட்டும்தான் அதுக்கு தெரியும், டிரைவிங் மட்டும்தான் அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ChatGPT-யை நம்ம லாங்குவேஜ் ஏஐன்னு வேணா சொல்லலாம். ChatGPT-யோட கம்பெனி ஓப்பன் ஏஐ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஹியூமனோட லாங்குவேஜை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆட்டோ பைலட்டை டிரைவிங் ஏஐன்னு வேணா சொல்லலாம், பட் ரெண்டுமே நேரோ ஏஐ தான்.